கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பானவர்களே, சின்ன வயசில் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிற காலத்திலிருந்து நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு வசனம் இந்த சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 6 வசனங்களும் நமக்கு மனப்பாடமாக தெரியும்படியா நம்ம பெற்றோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வசனத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு காண்பிச்சார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்குது. அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே தாவீது முழு நம்பிக்கையோடு சொல்கிறார். மரண இருள் அப்படின்னா என்னென்னா, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெளிச்சம் இருக்காது, கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நம்ம ஒரு பக்கம் இருட்டில் பயணிக்கிறோம் அப்படின்னா கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு விளக்கு தெரியும், ஒரு வெளிச்சம் தெரியும், ஒரு ஊர் தெரியும். அப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே நம்ம பயணிச்சிருவோம். அந்த வெளிச்சம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பயணிப்போம். ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாமல் விளக்கும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக இருக்கும் பாருங்க, கும் இருட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மரண இருள். பயம் ஏற்படும். ஐயோ, நம்ம எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே, எங்கே வழியும் தெரியல. ஏதாவது ஒரு விளக்கு தெரிஞ்சுன்னா அந்த விளக்கை நோக்கி பயணிக்கலாம். அப்போ அந்த விளக்கு இருக்கக்கூடிய இடத்த நோக்கி பயணித்தா ஒரு ஊர் இருக்கும் அல்லது ஒரு வீடு இருக்கும். ஆனால் இங்கே கண்ணு கெட்டின வரைக்கும் எந்த விளக்குமே இல்லை, வெறும் இருட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ பயம் ஏற்படும் பார்த்தீங்களா, அதுதான் மரண இருள். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குனா என்ன? பள்ளத்தாக்குனா நல்ல ரோடு போட்டிருப்பாங்க, பாதை இருக்குமா? அப்படியெல்லாம் எது இருக்காது. மரங்கள், சோலை, நடுவில் அப்படி தண்ணி ஓடும், பாறைகள் இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். அதுதான் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் நடந்து போகிறப்ப நம்ம இடறி விழுகக்கூடும், மிருகங்கள் வந்து நம்மளை அடித்து திங்கும், பாம்புகள் ரோட்டில் அப்படியே ஊறிட்டு தெரியும், இப்படி விஷப்பூச்சிகளோட பிரச்சனை இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். இதுலையெல்லாம் நான் போனாலும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறது. அதாவது மரண இருளில் பள்ளத்தாக்கில் போனால் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கு, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அதனால நான் பயப்பட மாட்டேங்கிறார். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தை பாருங்க. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். கோலும் தடியும்னா அவருடைய பாதுகாப்பும் அவருடைய தைரியமும் என்னை தேற்றுன்னு சொல்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் மரண இருளின் பள்ளத்தாக்கை போல பார்க்கறதுக்கு வழியே தெரியாமல், அதாவது எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு மரண இருளை போல உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை இருக்குமானால் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோட சமூகத்தில் மட்டும் சொல்லுங்கள், கர்த்தரோட சமூகத்தில் சொல்லுங்கள், தைரியமாக இருங்க. என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு, நான் கடந்து போகிறேன்னு சொல்லி தைரியமாக அந்த சூழ்நிலையை கடந்து போங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை தைரியமாக கடந்து போங்க. ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியத்தோடு போங்க. எதுவாக இருந்தாலும் சரி, வழக்காடு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மற்ற நண்பர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உறவினர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க பசங்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் போட்டி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதனால உங்களுக்கு மரண பயம் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. தேவரீர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தைரியமும் அவருடைய பாதுகாப்பும் உங்களை தேற்றும். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றும். கவலைப்படாதீங்க, எந்த விஷயத்துக்கும் சோர்ந்து போயிடாதீங்க, ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாக கடந்து போங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் போங்க. தாவீது சொன்ன மாதிரி, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், எந்த பொல்லாப்பு உங்களை நெருங்காது. நீங்கள் தைரியமாக போங்க, ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், கர்த்தருக்கு சாட்சியாக நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும். நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கை போல எங்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறதாண்டவரே, அந்த பிரச்சனையிலே நாங்கள் பயப்படாமல் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு கடந்து போக
நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களோடு பயணிக்கணும். நீர் எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக கடந்து போகணும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பொல்லாப்பாக இருந்தாலும் நாங்கள் பயப்படாமல் அதில் வெற்றி சிறக்கணும் ஆண்டவரே. அதற்கான வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க. நீர் ஒருவரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறீர். ஆகவே உம்முடைய சமூகத்திலே சொல்லி பயணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.